எல்லாருக்கும் மாலை வணக்கம். சூப்பரா கருவேப்பிலை பொடி செய்யலாம். எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். மெயினா சாதத்துக்கு சாப்பிடலாம். ஏங்க வெளியில அவசரமா போறோம், வந்து நம்ம டைம் இல்லை, வீட்டில் தான் சாப்பிடணும்னு வரேன்னா நம்ம போய் சாதம் அரிசி வச்சுட்டு குக்கர்ல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரதுக்குள்ள சாப்பாடு விசில் அடிச்சிடும். இந்த பொடி போட்டு நல்லெண்ணெயோ கடலை எண்ணெயோ ரெண்டுல ஏதாவது ஒன்று ஊற்றி தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றி சாப்பிடலாம். போட்டு சாதம் மணிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை எல்லாம் உருவிட்டு வந்துடலாம். நல்லா அலசி நல்லா ஒரு 2 ஹவர் பேன் காத்துல வச்சுட்டோம். தண்ணியே இருக்கக்கூடாது, தண்ணி இருந்தால் பொடி கட்டுறோம். நல்லா காஞ்சிச்சு பாரு, 2-3 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. கழுவி வச்சுட்டு ஒரு தூக்கம் போட்டு வந்துட்டோம். இதை இப்போ நல்லா தலையெல்லாம் உருவிட்டு வந்துடலாம். உருவிட்டு வரதுக்குள்ளார நம்ம இதுக்கு என்னென்ன பொருள் எப்படி தாளிக்கிறோம்னு பார்க்கலாம். தலையை மட்டும் உருவிக்கலாம். எல்லாம் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே அப்படியே போட போட சொல்லிடுறேன். ஸ்டவ் பற்ற வச்சுருவேன். கண்ணு வானல் வேணும் தான், இந்த வறுத்து வேணும். கடலை ஒரு டம்ளர், ஒரு 50 கிராம் வேர்க்கடலை, 1/4 கிலோ துவரம் பருப்பு. ரேஷன் பருப்பு வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பொடிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 100 பருப்பு, உளுத்தம் பருப்பு ஒரு 100. எள்ளு வந்து நீங்க என்ன எள்ளும் போட்டுக்கலாம். நான் வெள்ளை எள்ளு இருந்தது, ஒரு 50 கிராம் வெள்ளை எள்ளு. சும்மா அந்த வாசனைக்காக தனியா ஒரு 10 பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 20 மிளகா, மிளகு ஒரு 25 கிராம், சீரகம் ஒரு 25 கிராம். எல்லாம் நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணும். வந்து துவரம் பருப்பு வச்சுக்கலாம். தீய விட்டுறாதீங்க, நல்லா ஸ்லோவா ஓரளவுக்கு வச்சு நல்லா வறுத்துருங்க. நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். ஒவ்வொரு பருப்பா அப்படியே தனித்தனியாவே பாருங்க, நிறைய இருக்கு, அதனால தனித்தனியா வறுத்துக்கலாம். ரொம்ப அனல் அதிகமா வைக்காதீங்க, நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. பொன்னிறமா இப்போ எடுத்து கொட்டிக்கலாம். துவரம் பருப்பு ரேஷன் பருப்புல செய்யுங்க, நல்லா இருக்கும் பொடி. நல்லா பொன்னிறமா அது மாதிரி கொஞ்சம் ஸ்டவ் ஸ்லோ வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்து உளுத்தம் பருப்பு வச்சுக்கலாம். எல்லாமே இதே மாதிரி இப்படி பொன்னிறமா தீ விடாது வறுத்துருங்க, கை எடுக்காது வருங்க. ஸ்டவ் ரொம்ப அனலும் வேணாம், நல்லா கலர் மாறாத வறுத்துக்கணும். பச்சையை எடுத்துடாதீங்க, பொடி டேஸ்டே இருக்காது. பொரிக்க வச்சுட்டீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் அவசரத்துக்கு உதவும். ஒரு டிஃபன், இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு கலந்து சாப்பிடலாம். பாருங்க, இப்படி பொன்னிறமா வறுத்துக்கோங்க. ஒரு பருப்பு கூட கருகக்கூடாது. எல்லாம் அதே மாதிரி வறுத்துக்கலாம். வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை வீட்டில் இருக்கு, சும்மா லைட்டாக வறுத்துக்கலாம். சாதம் ஏன்னா பழசு வந்து கொஞ்சம் நமக்கமா இருக்கும். எள்ளு, வெள்ளை எல்லாம் சீக்கிரம் அந்த வானம் சூடா இருக்கு, நல்லா சீக்கிரம் அம்மா கூப்பிடுறாங்க. இதெல்லாம் சீரகம் ஒரு 25 கிராம், மிளகு ஒரு 25 கிராம், ரெண்டும் ஒன்னா போட்டுட்டேன். கொஞ்சம் மிளகா ஒரு 10 மிளகா போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு 50 கிராம் மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ போடுங்க, கரெக்டா இருக்கும். எப்படி இந்த பொடி வந்து 1 கிலோக்கு மேல இருக்கும். இல்லைன்னா மிளகு போட்டுக்கிறதுனால நான் கொஞ்சம் காரம் கம்மியா வச்சுருக்கேன். நீங்க காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தா கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க. சூட்டில் வறுத்துக்கோங்க. இந்த தனியா போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் தனியா ஒரு 2-3 ஸ்பூன் தனியா போடுங்க, வாசனைக்கு. நல்ல ஜீரண சக்தி. ஒரு 10 பல்லு பூண்டு கட்டாயம் போடுங்க. தனியா உங்களுக்கு விருப்பம்னா வைங்க, அந்த வாசனை பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஆனா நல்லா இருக்கும். நீங்க கொத்தமல்லி வச்சு பாருங்க, தனியா செம்ம சூப்பரா இருக்கும். பூண்டு ஒரு 10 பல்லு நல்லா தோல் முடிச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மிளகா இதோட அப்படி. ஆமா, கருவேப்பிலை ஒரு மாதிரி மூடே ஒரு மாதிரி கருவேப்பிலை தீப்பொட்டி இருக்கிறதா நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு. மெயினான பாயிண்டே வறுக்காத விட்டாச்சு. கருவேப்பிலை பாருங்க, நல்லா ஒரு 100 கிராம் கருவேப்பிலை.
கருவேப்பிலை பொடி. இந்த கருவேப்பிலை பொடிக்கு இந்த பொடியெல்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் இது வெறுமையாக வச்சிங்கன்னா பருப்பு பொடி. கருவேப்பிலை நான் 100 கிராம் போட்டிருக்கேன். நல்லா அலசி காய வச்சு இது வந்து கலர் மாறாத எடுத்துருங்க. நல்லா வறுப்படணும். அந்த பச்சை கலர் மாறக்கூடாது. அப்படி நல்லா வறுத்துருவோம். நல்லா வறுபட்டுரும். பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டேன். கலர் மாறாத நல்லா வறுத்தாச்சு. பாருங்க, சவுண்டு கேட்குதா? இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சு கலர் மாறாத வறுத்துக்கணும். இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும். அப்படியே இந்த சூட்டில் விட்டுறலாம். அப்பா சுடுது, கொதிக்குது. இதே மாதிரி இருக்கணும். பச்சை எடுத்துடாதீங்க, அது நல்லா இருக்காது, பொடி கெட்டு போயிடும். இதே மாதிரி நல்லா பச்சை மாறாத மொறுன்னு வறுத்துக்கோங்க. எல்லாம் வறுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாம் வறுத்து வச்சாச்சு. பேன் காற்றுல ஆற வச்சு எல்லாம் போட்டாச்சு. பெருங்காயம், இந்த பொடிக்கு தேவையானது, துவரம்பருப்பு 1/4 கிலோ, கடலப்பருப்பு ஒரு 100 கிராம், உளுத்தம்பருப்பு 100 கிராம், பொட்டுக்கடலை வேர்க்கடலை ஒரு 50 கிராமு, உளுத்தம்பருப்பு ஒரு 100 கிராமு, எள்ளு ஒரு 25 கிராமு, சீரகம் 20 கிராமு, மிளகு 20 கிராமு, காஞ்ச மிளகா ஒரு 10 மிளகா, சும்மா ஒரு 4 ஸ்பூன் தனியா வாசனைக்கு, ஜீரண சக்திக்கு, பூண்டு ஒரு 2 பூண்டு, ஒரு 20 பல் பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். பெருங்காயம் 1 ஸ்பூனு. இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூனு கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு, ஏன்னா 1 கிலோ ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. நல்லா ஆறட்டும். இந்த கருவேப்பிலையும் ஆறட்டும். நல்லா வானலில் இருக்கட்டும். வானலில் சூட்டில் இருந்தால் பாருங்கள், நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. சவுண்டு கேட்குதுங்களா? பச்சை கலர் மாறவே இல்லை. ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு வறுக்கணும். அப்போ தான் இந்த கலர் மாறாது. இப்போ ஆறட்டும். ஆறின பின்னாடி அரைச்சி எடுத்து பொடி ஆற வச்சு ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுட்டோம்னா வருஷ கணக்காக வச்சுருந்தா கூட கெடாது. எல்லாம் போட்டாச்சு. பொடிக்கு தேவையானது. இது பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பொடி வீடியோ எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாருக்குமே யூஸ் ஆகும். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எதை வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். சமைக்கிற எண்ணெய் எல்லாமே. பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆறட்டும். சூடாக இருக்குது. மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. ஒரு மாதிரி வளவலன்னு இருக்குது. எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் லைட்டாக சொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த எண்ணெய் ஊற்றி பொடி வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த வாயில் மாட்டுக்குள்ளே இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் சொரன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். எல்லாம் ஆறட்டும். எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிக்கோங்க. கருவேப்பிலை, மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் சொரன்னு அரைச்சிக்கலாம். சூப்பராக புதுசாக பார்க்குறேங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஜீரண சக்திக்கு தான் பெருங்காயம் போட்டுக்கிறோம், பூண்டு போட்டுக்கிறோம், கொஞ்சம் தனியாக போட்டுக்கிறோம் ஜீரண சக்திக்கு. ஏன்னா எல்லாமே துவரம் பருப்பு. அதனால தான் கடலைப்பருப்பு கம்மியாக வச்சுருக்கிறேன். இதே மாதிரி பொடி நல்லா கொஞ்சம் சொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப சொரன்னு அரைக்காதீங்க. கொஞ்சம் நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம பொடி வச்சு கலக்கி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி அரைச்சி சூப்பராக நீங்களும் இட்லி பொடி ரெடி பண்ணிக்கோங்க. நான் வறுத்த மாதிரியே எல்லாம் வறுத்து எல்லா ஐட்டமும் அதே அளவில் வச்சு செஞ்சிங்கன்னா இட்லி பொடி சூப்பராக ரெடி.